வணக்கம். சிந்திங்க 9 ஷாப்பில் உங்களுக்காகவே நிறைய புதிய பொருட்களை தரமானதாகவும் விலை மலிவாகவும் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி. தனம் தானியம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனல் சமையல் குறிப்பு பகுதியில் இட்லி மிளகாய் பொடி செய்முறை இதை தான் நாம் பார்க்க போகிறோம். இட்லி மிளகாய் பொடி செய்முறை நிறைய வகைகளில் நாம் பண்ணலாம். இந்த ஒரு மெத்தட் ரொம்ப காரசாரமாக ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைகள் வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்காங்க, இளம் வயதினர் ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்காங்க, 10 பருவத்தினர் வெயிட் கம்மியாக இருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த இட்லி மிளகாய் பொடியை தினமுமே நம்ம உணவில் சேர்த்துக்கிறதன் மூலமாக கண்டிப்பாக உடல் எடை அப்படின்றது கண்டிப்பாக கூடும். இதனுடைய தேவையான பொருட்கள் என்ன, இது எப்படி செய்யணும் சொல்லிடுறேன். இதற்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கடலை பருப்பு 1 கப், உளுத்தம்பருப்பு 1 கப், வெள்ளை எள் 1/2 கப், காய்ந்த மிளகாய் 15 to 20, கருவேப்பிலை 2 ஆர்க், கல்லுப்பு தேவையான அளவுக்கு. இந்த பொருட்கள் இப்போது தேவையான பொருட்கள். இதையெல்லாம் ட்ரையாக தனித்தனியாக வெறும் வாணலியில் வறுத்து எடுத்து ஆற வச்சுடுங்க. அதற்கு பிறகு இதை நல்லா மிக்சியில் ரன் பண்ணிடுங்க, அதாவது நல்லா அரைச்சிடுங்க. சலிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த இட்லி பொடியை நீங்கள் இட்லி தோசை இதுக்கெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். தோசைக்கு மேலே தூவிட்டு பொடி தோசையாகவும் இதை பயன்படுத்தலாம். அப்படியே இல்லைனாலும் நீங்கள் தினமுமே சூடான சாதத்தில் நல்லெண்ணெய்யோ அல்லது நெய்யோ விட்டு இந்த பருப்பு பொடியை ஒரே 1 ஸ்பூன் போட்டு 2 உருண்டை சாதம் நீங்கள் சாப்பிட்டாலும் கூட உங்களுடைய உடல் எடை அப்படின்றது கூடும். ஏன்னா இதில் வெள்ளை எள் கலந்துருக்கும் இல்லையா, அதனால் இது உடல் எடையை கூட்டும் ஒரு அற்புதமான ஒரு பருப்பு பொடி அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் உடல் வெயிட் அதிகமாக இருக்கீங்க, உங்களுக்கு குறைக்கணும் அப்படின்னா இதில் எள்ளுக்கு பதில் அந்த கொள்ளு சேர்த்துக்கலாம். கொள்ளு சேர்த்திங்கன்னா உங்களுடைய உடல் எடை அப்படின்றது குறையும். சரிங்களா? இன்றைக்கி இந்த குறிப்பு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள குறிப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தவறாமல் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.